முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக். வணக்கம் ரஃபீக், சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த தகவல் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றப்பிணை தொடர்பாக கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு மதுராந்தகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை கைது செய்த வழக்கில் ஞானசேகர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முத்துக்குமார் என்பவரை தொழிலதிபர் முத்துக்குமார் என்பவரை கடத்தி சென்று 25 லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்தினரிடம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மிகவும் சிரமப்பட்ட அந்த பணத்தை ரெடி செய்து மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் வர வைத்து அந்த பணத்தை கொடுக்க முற்பட்டிருந்த போது இந்த பணம் போதாது, மேலும் உள்ள பணம் வந்தால்தான் முத்துக்குமாரான தொழிலதிபரான முத்துக்குமாரை நாங்கள் விடுவிப்போம் என ஞானசேகர் மட்டுமல்லாத 2018 இந்த வழக்கில் ஞானசேகர் மட்டுமல்லாத அவருடைய கூட்டாளியான சுரேஷ் மற்றும் முரளி ஆகிய மூவரும் இணைந்து இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கடத்தல் தொடர்பான விவகாரத்தில் இந்த 2018 வழக்குகள் குறித்து ஏற்கனவே இந்த ஞானசேகர் மீது 18 வழக்குகள் உள்ள நிலையில் மேலும் இந்த குற்றவாளிதான் என ஊர்ஜிதமான 6 வழக்குகள் ஊர்ஜிதமாக செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கில் தீவிர விசாரணை அடிப்படையில் ஞானசேகரின் 3 மனைவியையும் அவரது தாயாரையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏற்கனவே இந்த கடத்தல் விவகாரம் 2018ஆம் ஆண்டுக்கான கடத்தல் விவகாரம் குறித்து அந்த பணம் ஞானசேகரின் தாயாரும் இந்த கடத்தலில் உடன்பட்டு இருக்கிறார் என்கிற கூடுதல் தகவலும் வெளியாகி வந்துள்ளது மேடம். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஞானசேகரன் மீது 18 வழக்குகள் பதியப்பட்டிருக்கும் நிலையில் மதுராந்தகத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரையும் இவர் கடத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஃபீக்.